ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாரிக்கு வந்து சந்தேகமாகவே இருக்குது. கண்டிப்பாக தாராத்தை உயிரோடு தான் இருக்காங்க. நம்ம சங்கரபாண்டி சித்தப்பாக்கிட்ட கேட்டால் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டு உடனே மாரி என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கரபாண்டியை பார்க்க வராங்க. வா மாரி, என்ன விஷயம் அப்படின்னு சங்கரபாண்டியும் கேட்குறாங்க. இல்லை சித்தப்பா, ஆமாம் அன்னைக்கு தாராத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லலுமா அப்படின்னதும் உடனே சங்கரபாண்டியும் நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாராவோட ரூமையும் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க மாரி. சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாரி அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சூர்யா இருக்காங்க இல்லையா, நம்ம தாராவோட ஆத்மா நல்லபடியாக போய் சேர்றதுக்காக அவங்க வந்து திதி கொடுக்கறதுக்கு காசிக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் மாறி நம்ம குழந்தைகிட்ட வந்து இங்கே பாருப்பா, நம்ம அப்பா வந்து காசிக்கு போயிருக்காரு, கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரமே வந்துடுவார், சரியா, உங்ககிட்ட சொல்லிட்டே போக சொன்னார், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னதும் குழந்தை வந்து அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. இதே டைம் வந்து காசியை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம சூர்யா வந்து தாராவோட ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாரிக்கு திடீர்னு அவங்க சக்தி மூலமாக நெட்டியில் வந்து கை வச்சு ஒரு கனவு வருது. அங்கே பார்த்தோம்னா நம்ம தாரா இருக்காங்க இல்லையா, மஞ்சள் புடவை கட்டி முக்காடு போட்டு பட்டையெல்லாம் அடிச்சு கையில ருத்ராட்சி மாலையோட அதுவும் காசியில தியானம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்த மாதிரி செம அரிச்சியாராங்க. என்ன இது, தாராத்த உயிரோட இருக்காங்களா, அதுவும் காசியில இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே தானே ஹஸ்பண்ட் சார் தாராட்டிக்கு வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு திதி கொடுக்க போயிருக்காரு. அப்படின்னா நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு, தாராட்டு உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு மாறி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யாவை தான் காமிக்கிறாங்க. சூர்யா வந்து நல்லபடியாக வந்து பூஜையை முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிண்டத்தையும் வந்து குளத்தில் கரைச்சிட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சாமி இங்கே இருக்கிற ஒரு பெண் சாமியார்கிட்ட இதை போய் கொடுத்துருப்பா அப்படின்னதும் ஏதோ ஒன்று எடுத்துட்டு சூர்யா என்ன பண்றாங்கன்னா, அங்க யாராச்சும் பெண் சாமியார் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா பக்கத்துல நம்ம தாராவை தான் காமிக்கிறாங்க. தாரா வந்து முக்காடு போட்டுட்டு மாலையை வச்சு அங்க இங்கேயும் உருட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சூர்யா வந்து சரி, இங்க ஒரு பெண் சாமியார் இருக்காங்க அப்படின்னுட்டு நேரா நம்ம தாரா கிட்ட வராங்க. அம்மா இந்தாங்கம்மா, இன்னைக்கு என் அம்மாவுக்கு திதி கொடுக்க வந்திருக்க, அவங்க ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னதும் உடனே தாராவும் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப நம்ம சூர்யா கொடுத்துட்டு திரும்புறாங்க. பார்த்தா அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம தாரா தான். இது பார்த்து சூர்யா செம அதிர்ச்சியாராங்க. என்ன இது, அம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் தாரா எதுவும் பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. அம்மா, அம்மா நீங்க இருக்கீங்களாமா அப்படின்னதும் நம்ம தாரா வந்து ஏதோ பெரிய சாமியார் மாதிரியே வந்து சூர்யா வந்து திரும்பி பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து என்னம்மா, நான் தாம்மா உங்க புள்ள சூர்யா, பேசுங்கம்மா, ஏமா அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க, பேசுங்க அப்படின்னதும் தாரா மூச்சு கூட விடாம அமைதியா அந்த இடத்துல போயிட்டே இருக்காங்க. ஐயோ அம்மா போகாதீங்கம்மா அப்படின்னு சூர்யாவும் பின்னாலே ஓடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா தாரா வந்து நாடகம் போட்டு நம்ம சூர்யா கூட வீட்டுக்கு தான் வர போறாங்க. ஏன்னா கண்டிப்பா சூர்யா போய் அம்மா நீங்க எங்க அம்மா அப்படின்னு போது, இல்லப்பா நான் பல வருஷமா இந்த காசியில் இருக்கேன், நான் உன் அம்மா கிடையாது, ஒருவேளை உன் அம்மா வந்து என்ன மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை போடுவாங்க. இது தெரிஞ்சு நம்ம அடிமுட்டால் சூர்யா கண்டிப்பா நம்பி தாரா மாதிரி நம்ம அம்மா மாதிரி தானே இந்த சாமியாரு இருக்காங்க அப்படின்னுட்டு நம்ம தாராவோட ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கண்டிப்பா மறுபடியும் தாராவை சாமியார்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.